हरे हरे राम राम हरे. என்ன உஷா வந்து ஸ்லோகங்கள் கையில புஸ்தகா ஸ்லோகம் படிக்க முடியுமா? இது இந்த இது துவாதச அத்தியாயம் இல்லையா படிக்கிட்ட எத்தனை முடிஞ்சதா? 11 11 11 முடிஞ்சது இல்ல, 12. ஆமா, படிக்கலாமா? 2 ஸ்லோகம் முதல்ல படிக்கணும். எத்தனை ஸ்லோகம் படிக்கணும்? 2ஆ 3ஆ? 1வது 2வது பார்க்கலாம். 3வது கண்டென்ட். परमात्मने नमः. श्रीमद्भगवद्गीता अथ द्वादशोऽध्यायः भक्तियोगः. अर्जुन उवाच நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். ओके. एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तम् तेषां के योगवित्तमाः. श्री भगवान् उवाच यावेशमनो ये माम् युक्ता उपासते श्रद्धया परयोपेदास् ते मे युक्ततमा मताः. एतक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च अचलं ध्रुवम्. சரி. ஸோ இப்போ வந்து நேற்று அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறான். சீக்வன்ஸாக பாருங்க. அப்படி விபூதிகளை கேட்குறான். அந்த லிஸ்டெல்லாம் கேட்டுட்டு இதுவும் நான் தான், அதுவும் நான் தான், அதில் என்ன பார்க்கலாம், இதில் என்ன பார்க்கலான்னு அதை பார்க்கணுன்னு ஆசை வருது. அதை சொல்கிறான், எனக்கு அது பார்க்கணும், என்னால் பார்க்க முடிந்தா அதை காட்டுன்னு சொல்கிறான். திவ்ய சக்ஷு, திவ்ய கண்ணை கொடுத்து அதை பார்க்கிறான். அது இவனுக்குள்ள பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, ட்ரெமர்ஸை ஏற்படுத்துறது. அதோடைய விளைவா அப்போ வந்து அவன் இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கும் போது அவனுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கு, இவன் வந்து நம்மோட விளையாடிய கிருஷ்ணன் தான் அப்படின்னு. ஸோ கிருஷ்ணனுடைய இந்த ஸ்வரூபத்தை பார்க்கிறான் விஸ்வரூப தர்சனத்தை. அப்புறம் கடைசியில எல்லாம் முடிச்சு அவரு திரும்ப பழையபடி 2 கை உள்ள கிருஷ்ணனா திரும்ப வர்றாரு. நானும் நார்மல் ஆயிட்டேங்கிறான். ஸோ இந்த டோட்டல் பார்த்தப்புறம் அவன் மனசுல வந்து ஒரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான், புல்லாங்கடல் வாசிக்கிறவன், தேர் ஓட்டுறவன், மயில்பீலி வச்சிருக்கிறவன், பீதாம்பரம் போட்டிருக்கிறவன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் காட்டிய இந்த விஸ்வரூப தர்சனம், அதுல மயில்பீலியோ புல்லாங்குழலோ குதிரையோ இந்த கிருஷ்ணனோ கருப்பு கலர் இந்த கிருஷ்ணனோ யாருமே இல்லை, அது வேற ஒண்ணு. அப்போ இவனுக்கு குழப்பமா இருக்கும். நான் வந்து அதுல சொல்றான் வேற, மத் கர்மக்கள் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வபூதேஷு யசமாமேதி, என்னை வந்து அடைவான், எனக்காக காரியம் செய்பவன்
என்னை பூஜை செய்பவன் அப்படின்னு சொல்றான். என்னையே பரமனாக நினைப்பவன், பக்தக என்னுடைய பக்தனானவன் என்னையே அடைவான்னு சொல்லும். அப்போ பக்தன் அப்படின்னு சொன்ன கடைசி ஸ்லோகம் அதுதான். அது சொன்ன உடனே இவனுக்கு இந்த அனுபவத்துக்கு அப்புறம் இந்த கேள்வி மனசுல வருது. சரிப்பா, பக்தன் பக்தி பண்ணணும்னு நீ சொல்ற, கரெக்டு. என்னை உபாசிக்கிறவன்னு சொல்ற. யாரை உபாசிக்கிறது எனக்கு மேன்மை தரும்? இந்த மயில்பீலி வச்சு, புல்லாங்குழலை வச்சு, பீதாம்பர உடைய போட்டு, கருப்பு கலர் இந்த கிருஷ்ணனை வழிபடுறது எனக்கு மேன்மை தருமா? அல்லது அந்த நீ காட்டிய விஸ்வரூப தரிசனம், அனாதி அனந்த, எல்லாத்தையும் அரவணைப்பவன், எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவன் அப்படின்னு விசேஷமான ஸ்பெஷலான உருவம் எதுவும் இல்லாதவன் அப்படின்லாம் இருக்கிற அந்த இதை மனப்பாடம், அதை வழிபடணுமா? இது எனக்கு மேன்மை தரும். அதுதான் அந்த முதல் இது. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்வாம் பரியுபாசதே. உன்னை உபாசனை செய்பவன், உன்னுடைய பக்தன், உன்னை வழிபடுறவன். ஏவம் சததயுக்தாயே, எப்பவும் உன்னே நினைச்சு உன்னை வழிபடுறவன். பக்தாஸ்வாம் பரியுபாசதே. இல்லைனா அப்படி அக்ஷரம் ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம், ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம், அந்த பரமாத்மனை, அவ்யக்தம் வெளிப்படாத அந்த பரமன், அக்ஷரமான அந்த பரமன், அதை வழிபடுவது மேன்மை தருமா? அந்த ஸ்லோகம் என்ன? ஏவம் சத்தத்தை யுக்தாய பக்தாஸ்வாம் பரியுபாசதே ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே தேஷாம் கே யோகவித்தமா. யோகவித் தமா. நான் ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுக்கலான்னு பார்த்தேன். தம தர, இது 2 வார்த்தை இருக்கு. தர அப்படிங்கிறது 2க்கு நடுவில் கம்பேர் பண்ணி ஒன்றை விட அந்தது இன்னொன்று பெட்டரோ வர்ஸோ ஏதோ ஒன்று. தர தம அப்படின்னா எல்லாத்துலேயும் அதுதான் கிரேட்டஸ்ட், பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட், எதுவோ அந்த விஷயத்துக்கு அதுதான் கடைசி. ஸோ எல்லாத்துக்கும் மத்தியில் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது தமன்னு முடியும். அது தர அப்படின்னா 2 மட்டும் இருக்கும்போது இதை விட அது பிரியத்தர, பிரியத்தர, உன்னை மற்றவனை விட நீ எனக்கு பிரியமானவன். பிரியத்தம, ஹிந்தியில பிரீத்தம் அப்படின்னு சொல்லுவான், சினிமாலாம் போடுவோம். பிரீத்தம், எனக்கு எல்லாரை விட நீதான் பிரியமானவன், அது பிரியத்தம். ஸோ தம தர, இதுல வர வார்த்தைகள் எல்லாம் கலெக்ஷன் பண்ணணும் கீதையில. தம தர, சில இடத்துல தமோ அப்படின்னு வரும், மோல போயிடும் தம. அதை எழுதணும், ஒரு ஸ்லோகத்திலேருந்து எடுக்கணும், எத்தனை இடத்துல எந்தெந்த ரெஃபரன்ஸ்ல வருது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கீதையை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம். டைம் நமக்கு ரொம்ப அழகா டைம் போகிறதே தெரியாது. ஸோ என்ன சொல்கிறேன் இங்கே? தேஷாம் கே, இந்த 2ல் யாரு? இவர்கள் 2 வரில், தேஷாம்னா இவர்கள் 2 வரில், கே யாரு? யோகவித் தம, யோகத்தில் எக்ஸ்பர்ட், பர்ஃபெக்ட். யோகத்தில், யோகம்னா இணைவதில், இறைவனை காண்பதில், யோக நிலை அடைவதில் யாரு ஜெய்ஷாங்கே யோகவித் தம, இந்த யோக வித்துக்கள்ல பெஸ்ட் யாரு? இவன் 2 பேர்ல இந்த வழிபாடு செய்கிறவர்களா, அந்த வழிபாடு செய்கிறவர்களா? அவ்வளோதான் சிம்பிள் கேள்வி அர்ஜுனனோடு. நம்ம வார்த்தையில சொல்லணும்னா நிர்விகார, நிராகார, நிர்குண, இது ஒரு வழிபாடு. இன்னொன்று சகுண, சாக்கார, அப்படி அந்த ஒரு அக்ஷரம், அழியாதது,
அக்ஷரம். அப்புறம் அவ்யக்தம், வெளிப்படாதது. இந்த 2 வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுப்போம். அக்ஷரம்னா, க்ஷரம்னா அழிவது, அக்ஷரம்னா அழியாதது. லெட்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ லெட்டருங்கிற அர்த்தம் எடுத்தா அது அழியாதது எப்படி ஆகும்? நீங்க வந்து தண்ணியில எழுதினா லெட்டரை எழுத்த உடனே அழிஞ்சிரும். அப்போ அது அக்ஷரம் இல்லையே. அதே மாதிரி மணல்ல எழுதினா கொஞ்ச நேரத்துல காத்தடிச்சு மெதுவா மணல் துகள் அதை நிரப்பி அழிஞ்சிரும். கல்லு மேல எழுதினா, செதுக்கினா ஒரு கால 1000 வருஷம் இருக்கலாம். ஆனா மெதுவா 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 கல்லும் வேர் அவுட் ஆகுது, தேஞ்சு போடுது, தேய்மானம். அதனால கல்லு அந்த அக்ஷரமும் அழிஞ்சு போகும். அப்போ எழுத்துங்கிற அர்த்தம் இல்லை அக்ஷரத்துக்கு. எது வந்து பரமனை நினைவுபடுத்துறதோ, பரமாத்மனை சுட்டி காட்டுறதோ, எந்த டெக்ஸ்ட் பரமனின் நினைவை நமக்குள்ள எழுப்புறதோ அது மட்டும்தான் அக்ஷரம். சும்மா எழுதினா அதெல்லாம் இல்லை, அது பரமனை நினைவுபடுத்தணும். நம்ம பழைய காலத்துல புனல் டெஸ்ட்டு, அனல் டெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. தண்ணியில போட்டுவானா யாராவது ஒருத்தன், நான் ஒரு புதுசா ஒரு புக் எழுதியிருக்கேன்னு சொல்லி வந்தா தண்ணியில போட்டுருவாங்க சங்கத்தில் அந்த தமிழ் பண்டிதர்கள். அதுல தண்ணியில மூழ்கி போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் அந்த புக்கை பிரிண்ட் பண்றேன், பப்ளிஷ் பண்றேன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பப்ளிகேஷன். மக்களை உயர்த்தக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப அல்ப விஷயங்கள் இருக்கு, அது அப்படியே தண்ணியில மூழ்கி போகட்டும். அதே மாதிரி அக்னியில போட்டுருவோம். உயிரோட திரும்பி வந்தா அந்த புக் மட்டும்தான் வெளியில வரும், பப்ளிஷ் ஆகும். அதுலதான் நக்கீரன் வந்து அந்த சண்டை போடுறான் சிவனோட, இதுல குறை இருக்கு அப்படின்னு சொல்லி. நக்கீரன் தொற்றாமரை குளத்துல போய் பண்ணுவாரு, மதுரையில தொற்றாமரை. சண்டை போடுறான் ஒரு ஏழை பிராமணன். அவன் சொல்றான், நான் ஏற்றுக்க முடியாதுங்கிற, இது தப்பு. ஏதோ நறுமணத்தை பத்தி, பார்வதி கூந்தல்ல மனம் இருக்குன்னு எழுதியிருக்கான், ஆனா கூந்தல்ல எப்படி நேச்சுரல் மனம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆப்ஜெக்ஷன். நீயே நெற்றி கண்ணை திறந்து கோவப்படுறாராம் அவரு. நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டு லிட்டரரி ஆளுங்க, சாகித்யக்கார், எழுத்தாளர்கள் தைரியம் உள்ளவர்களா இருந்தாங்க. கவிதை சாதுக்கள், நம்ம இவரை மாதிரி தியாகராஜர் ஓட்டாண்டி பிச்சை எடுத்து அப்படியே ராம கதை பாடிட்டு போவாரு, யாராவது கொடுத்தா வாங்கிட்டு வரும். அதுலதான் வீடு ஓடுறது. ராஜா வந்து பெரிய செல்வத்தை எடுத்துன்னு வரான். ராஜா அவருடைய வீட்டுக்கு இந்த செல்வத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன தைரியம் இருந்தா பாருங்க, ராஜாவுடைய எழுத்து நிமிர்ந்து நிற்க முடியுது. அதுதான் நம்ம நாட்டு ஞானிகள், சாதுக்கள், எழுத்தாளர்களுடைய தைரியம். கடைசியில அவர் என்ன பண்றாரா, பெரிய பொக்கிஷத்தை இவருடைய பல்லக்கில் கீழே ஒழிச்சு வைக்கிறாரா. அது எங்கேயோ தெரிய வருது, அப்படியே கொடுத்துடுறாரு. துக்காராம் பத்தி இதே மாதிரி கதை இருக்கு. அவர் வந்து ஒரு ஜமீன்தார் வந்து தன்னுடைய நிலத்தை, நீ பார்த்துக்கோ, இப்போ ஹார்வெஸ்ட் அறுவடை செய்ய வேண்டிய டைம் வந்திருக்கு, எனக்கு ஒரு 3-4 நாளைக்கு நான் போகணும், கெட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் கவனிச்சுக்கோ வயலைன்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப ஏழை இந்த ஆளு துக்காராம். அப்போ போயிடுற இவருக்கு அந்த வயல் இதுலயே உட்கார்ந்துருக்காரு ராத்திரியும் பகலும். அந்த பார்த்துக்க சொன்னார்ல, பார்த்துக்கும் போது அந்த சோளம் எல்லாம் ஒரு சோள விதை போட்டது 200 விதை கொண்ட ஒரு சோள கதிரா வரதை பார்த்து உடனே அவருக்கு பட்ட விட்டல் புரந்தரதாஸ், இவர் ஞாபகம் வர விட்டல். அப்படியே மயங்கி போயிடுற. நீ உன்னுடைய எப்படி ஒரு விஷயம்ப்பா, நீ ஒரு சோள விதைய பூமியில போட்டது இப்படி வளர்த்துருக்க, அப்படியே நிறைஞ்சிருக்கு சோள பயிர். அப்படியே மூழ்கிடுறாரு. அப்போ எருமை பசு ஏதோ வந்து உள்ள வந்து பயிரெல்லாம் சாப்பிட்றது, துவம்சம் பண்ணுறது, நிறைய கீழெல்லாம் செஞ்சுறது, பயிரெல்லாம் அழிஞ்சு போகுது.
அவன் வரான், அந்த ஜமீன்தார், அந்த வீட்டு தோட்டம் ஓனர். வந்தா பார்த்தா இவர் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. நிலெல்லாம் அழிஞ்சு போச்சு, பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு. இவரை அடிச்சு இதால அடிச்சு விரட்டி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு மாதிரி இருப்பாரு. அவன் மனைவி கையிலேயே அவர் அடி வாங்கியிருக்காரு. அவர் தூக்காராம். அங்க அவன் என்ன பண்ணுவான், ஏதோ கொஞ்சம் கிடைக்கட்டோன்னு கீழே சிதறி இருக்கிறது, சிந்திருக்கிறது, மிச்சம் கதிர் அந்த பயிர்லயே இருக்கிற எல்லாம் கலெக்ட் பண்றான். பார்த்தா 22 மாட்டு வண்டி நிறைய பயிர் வருது. 4-5 மாட்டு வண்டி தான் வரும், அத்தனை வருது. நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் தெய்வீகமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டி வீட்டுக்கு 24 வண்டி பயிரையும் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இது உங்களுது, எனக்கு இல்லைன்னு. அவர் சொல்றான், எனக்கு என்ன பண்ணுவேன், நான் வச்சுட்டு அது எல்லாத்தையும் கோவிலில் புரந்தரதாஸ் விட்டல் கோவிலில் கொடுத்துரு, பண்டர்பூர் கோவிலுக்கு, அங்கே ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாராம். இவன் இப்போ பாரதியார் இப்படி தானே இருந்தார். கடன் வாங்கி பக்கத்து வீட்டிலேருந்து சமைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசி எடுத்துன்னு வந்துட்டு மனைவிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக வாசல்ல உட்காந்துட்டு காக்கா குருவிக்கு போட வச்சுட்டாராம். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி, அதுதான் வதந்தி கிளப்புவாங்க, போதையில் இருப்பார், இது ஏதோ போதை மருந்து சாப்பிடுவார் அப்படின்லாம் எதிர்ப்பாளர்கள், எதிரிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வகையான போதை தான். அப்படி இவங்க என்ன சொன்னேன், என்ன நம்ம எதுக்காக இதை ஆரம்பிச்சோம்? அக்ஷரம். ஸோ பரமாத்மனை எதெல்லாம் எந்த எழுத்து நினைவுபடுத்துகிறதோ அதுதான் அக்ஷரம். சும்மா எழுதிட்டா வைரமுத்து எழுதுற மாதிரி என்னமோ கண்ணாபண்ணான்னு குப்பை எழுதுனா அது அக்ஷரம் கிடையாது. அதே போல இன்னொன்று அவ்வியக்தம். நம்ம இன்னொரு இடத்துல சொல்ற சூத்திரே மணிகனாய்வாங்கிற, மணியெல்லாம் கோத்து அதுக்குள்ள இருக்கிற நூல் மாதிரி பரமாத்மன் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. மணி எப்படி அந்த நூல் எப்படி எல்லா மணிகளையும் தாங்கிருக்கோ, தான் மறைவாக இருந்து புதைந்து கிடந்து வெளிப்படாமல் ஆனா எல்லாத்தையும் அவர் தாங்கியிருக்கிறார். அந்த மாதிரி பரமாத்மன் இந்த படைப்பு முழுவதையும் தாங்கியிருக்கிறார். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறா, ஆனா எல்லாத்துலேயும் வெளியிலையும் இருக்கிறார், உள்ள இல்லை. எல்லாத்தையும் தாங்கிறான், ஆனா விலகியும் நிற்கிறான். அப்படி அவரை பற்றி 13வது அத்தியாயம் விவரிக்கும். அந்த மாதிரி அவ்வியக்தம். ரஜினீஷ் என்ன பண்றாரு, ரஜினீஷ் அவனுடைய சமாதியில் எழுதியிருக்கு, அவர் இந்த பூமிக்கு இந்தந்த தேதிக்கு வந்தார், அப்பியர்டு, இந்த பூமியில இந்த தேதியில இந்த பூமியை விட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தார்னா அதுக்கு முன்னாலே அவர் இருந்தார்னு அர்த்தம். போனார்னா செத்தக்கு அப்புறமும் அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அப்படி அவருடைய சமாதியில எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அவரை பத்தி சொல்லுவாங்க. அவ்வியக்தம், அதாவது வெளிப்படாத நிலையில இருந்தார். அதுக்கப்புறம் பூமியில வரும்போது வெளிப்பட்டார், பூமியை விட்டு மறைந்து போகும்போது வெளிப்படாத நிலைக்கு மீண்டும் போய்விட்டார். நம்ம வெளிப்படுவது இந்த உடம்பு கொண்டுதான் வெளிப்பட முடியும். உடம்பு இல்லாத பேய் பிசாசு அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அவனுக்கு உடம்பு இல்லை, உடம்பு இருந்தால்தான் நம்மளை பாதிக்க முடியும். நம்ம பாதிக்கப்படுறது வெறும் நம்முடைய பயத்தினாலதான். ஸோ வெளிப்படாத நிலை, அன்மேனிஃபெஸ்டட், அந்த ஸ்லோகம் இருக்கு 2வது அத்தியாயத்துல. அவ்வியக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்வியக்த நிதனான்யேவ. அப்போ பூத்த பாஸ்ட்ல அன்மேனிஃபெஸ்டட் அவ்வியக்தமா இருந்தார், நடுவுல மேனிஃபெஸ்ட் ஆனார், வெளிப்பட்டார், அப்புறம் வெளிப்படாத நிலைக்கு போனார் அப்படின்னு ஒரு இது. அப்போ அவ்வியக்தம். ஸோ அந்த அவ்வியக்தத்தை வழிபடுபவன் அது அவனுக்கு யோக வித்தமாவா? வியக்தத்தை ஒரு விக்கிரகத்தை வைத்தோ, ஒரு உருண்டையை வைத்தோ, ஒரு கல்லை வைத்தோ, ஒரு உருவத்தை வரைந்து பெயிண்டிங்லையோ அந்த மாதிரி உருவத்தை வைத்து வழிபடுவது வித்தமாவா, யோக வித்தமாவா? அப்படி கேள்வி அர்ஜுனனோடு. இப்ப இவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
ஏவம் மையாவேஷ்ய மனோ ஏவான் நித்யயுக்தா உபாசதே. என் ஆவேசம் என்னுடைய சாயத்தை உடம்புல பூசிண்டு என்னை பத்தி அப்படியே முழுக்க எண்ணில் நிறைந்து தனக்குள் என்னை நிறைத்து புல் பண்ணிண்டு என்ன மைய ஆவேசியம் டோட்டலா வேற ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான். மையாவேசிய மனோ ஏமா, அப்படிப்பட்ட மனம் கொண்டவன் யாரு? அப்படிப்பட்டவன் நித்தியயுக்தா உபாசத்தை, நித்தியமும் என்ன உபாசனம். இப்போ எந்த நிலையில? டோட்டலி ஃபில்டு வித் மீ, என்னை பற்றிய சிந்தனை, என்னை பற்றி நான் தான் இருக்கிறேன். அவர் கபீர்தாஸ் பாடுவார், சாயம் நீ கொடுத்த சால்வை இங்க சாயம் ஏறிடுது அப்படின்னு ஏதோ பாட்டு இருக்கு. சாதர் மைலி சாதர், சாதர் நீ கொடுத்தது, நான் இங்க அழுக்காக்கிட்டேன். அது மாதிரி நம்ம டோட்டலா தன்னுடைய இன்னொரு கதை கூட இருக்கு கபீர்தாஸ் வாழ்க்கையில. பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், இவருக்கு கறி நெஞ்சிட்டு இருப்பாரு, ஆனந்தமா பாட்டு பாடிட்டு ராமரை பத்தி, ராமர் தான் அவருக்கு கடவுள், பாடிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், வந்துட்டு எப்படி நீ இவ்வளவு ஆனந்தமா இருக்கிற, உனக்கு சோகமே இல்லையா, கவலையே இல்லையா, எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்ல, என்ன பண்றது, எப்படி இருக்கணும்னு சொல்லேன். அதெல்லாம் இருக்கட்டும், அது இவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது, நீ சரி வேண்டாம், உன்னால் தாங்காது, என்ன 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 சொல்லுன்னு. இல்லை இல்லை நீ இல்லைப்பா விட்டுரு அப்படிங்கிறா. இல்லை சொல்லு, நீ சொல்லணும், நீ ஒரு வாரத்தில் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ற. செத்து போயிடுவேன்னு சொன்னோடனே அவர் அப்படியே துவண்டு போயிட்டு என்ன, நான் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அப்போ அவர் துவண்டு போயிடு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 8வது நாள் திரும்பி வர அவர் உயிரோட இருக்க. எப்படி போச்சு இந்த ஒரு வாரம் கேட்டு. என்ன போச்சு, எனக்கு மரணத்தை தவிர ஒரு எண்ணம் கூட இல்லை. முதல் நாள் அப்படியே பயந்து போய் ஒரே அழுத்தத்தில் இருந்தேன். அப்புறம் இன்னும் 5 நாள் தான் இருக்குன்னு, அப்புறம் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வாங்கின கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருக்கும் போயிட்டு பார்த்து, நான் ரொம்ப நாள் முன்னால் வாங்கினேன் அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது, வார்த்தையெல்லாம் அளந்து பேசணும், சுயநினைவோடு பேசணும், தப்பா யாரையும் புண்படு அப்படின்னு வந்தேன். அப்படி பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசி நாள் எனக்கு வேற எண்ணமே இல்லை, மனசுலயே எண்ணமே இல்லை, காலியா இருந்த மனசு. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன, மரணத்துக்கு அப்புறம் எங்கே, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்லாம் பல எண்ணங்கள்ல சூன்ய நிலையில இருக்கு. இன்னைக்கு காலமுறை எழுந்தேன், பார்த்தா உயிரோட இருக்கேன்னு உடனே உங்களை பார்க்க வந்தேன். அப்போ மரணத்தை இவன் உபாசனம் பண்ணியிருக்கான், மரண தேவை. மரணத்தை அப்போ ஆனந்தம் இருக்கிறது நித்திய தர்சனம்ங்கிறது, மரணத்தின் அனுதர்சனம். நம்ம கீதையிலையும் வருது, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். இதுல இருக்கிற தோஷங்களை தர்சனம் பண்ணணும். நித்தியம் அவனுடைய நினைவுல இருக்கும்போது மனசுல ஆனந்தம் இருக்கும். மரணத்தை பற்றி நித்தியம் இருந்தா அது பயம் இருக்கலாம், வேற விஷயம் வரணும். அதை உணர்ந்துட்டா ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு கபீர்தாஸ். அப்படி நம்ம நித்தியயுக்த உபாசத்தை அப்படிங்கிற இது ஒரு உபாசத்தை. 2வது என்ன, நித்தியயுக்தா உபாசத்தை ஸ்ரத்தையா பிரயோபேதாக தேமே யுக்த தமாமதாக. அவர்கள் யுக்தர்கள். யாரு? ஸ்ரத்தையோட இந்த மாதிரி உபாசனை செய்பவர்கள், என்னை உபாசனை செய்பவர்கள் யுக்தர்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஆனா உடனே இன்னொன்னு சொல்றேன், இல்ல அது அந்த வழியும் என்கிட்ட தான் வரும். ஏதோக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசத்தை. என்ன அடுத்த வரி என்ன? அவ்யக்தம் பரியுபாசத்தை.
चिन्त्यञ्च सर्वत्रगमचिन्त्यञ्च சர்வத்ரகம் அச்சிந்தியஞ்ச கூட்டஸ்தம் அச்சலம் துருவம். இப்போ அந்த பரமாத்மன் நிர்விகார நிராகார நிர்குண பரமாத்மனை விளக்கம் பண்ற. ஏது அக்ஷரம் அழியாதது, குறையாதது, அனிர்தேஷ்யம், இப்படி சுட்டி காட்டி இதுதான் கடவுள், அவர் இப்படித்தான் இருப்பார். நிர்தேசம்னா சுட்டி காட்டுறது. அப்படி யாரை சுட்டி காட்ட முடியாதோ, அதாவது அதை விளக்க முடியாதோ, விவரிக்க முடியாதோ, அனிர்தேஷம் அவ்வக்தம் பரியுபாசத்தே. சர்வத்திரகம், எல்லா இடத்திலையும் நிறைந்திருப்பவன். அச்சிந்தியம், சிந்தனையே அவரை நம்ம கற்பனையில சிந்தனை பண்ண முடியாது, நம்முடைய மனசு சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம வளைச்சு அவருடைய உபாசனை எப்படி இருக்கும்னு 4வது ஸ்லோகத்துல சொல்லலாம். ஆனா இது கஷ்டம். அப்படி இந்த மாதிரி உபாசனை செய்வது கஷ்டம். ஏன்னா நமக்கெல்லாம் இந்திரியங்கள் இருக்கு. உலகத்துல தேகத்தை அணிந்த வரைக்கும் இந்த இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் மூலமா தான் நாம் அனுபவிக்கிறோம். அதனால இது கொஞ்சம் கஷ்டமானது, அது சுலபமானது அப்படின்னு சொல்லி இது அப்புறம் போகும். அவ்வளவுதான். சொல்லுங்க நீங்க ஏதாவது. நிராகார நிர்குண நிராகார. ஆனா நம்ம மற்ற மதங்களெல்லாம் ஒப்பிட்டா மற்ற மதங்கள் எல்லாமே நிர்குண நிராகார பரமாத்மன் தான் சொல்றாங்க. ஐடல் வர்ஷிப் வேண்டாம், கோவில் கட்டி கோவிலில் தங்கம் வச்சு இது பண்ணி நான் தான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டு இதெல்லாம் பிரச்சனை வருது. அதனால அவனை நிர்விகாரத்தை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு கிறிஸ்துவ மதம், இயேசு கிறிஸ்துவ, அல்லாஹ், இஸ்லாமு, புத்த மதம், ஜெயின மதம் எல்லாம் நிர்விகார நிராகார நிர்குண அந்த உபாசனை தான். இவர் இங்கே பரமபிதா அப்படிங்கிறான், அவன் சொல்றான் அல்லாங்கிறான், இவன் சொல்றான் புத்த. இந்த ஞானம் நம்முடைய தனி புத்த ஒட்டுமொத்த அண்டச்சராச்சரத்துடைய அந்த புத்தி, விராட்ட புத்தி அதுதான் அப்படின்னு புத்த மதம் சொல்றது. ஜெயின மதத்துல அதே மாதிரி ஓம் தான் ஓம் தான் சொல்ற பொருள், ஓங்கிற சொந்தம். அப்போ நிர்விகாரம் தான் எல்லாரும் சொல்ற. ஆனா அந்த மதம் ஆரம்பிச்சு 100 வருஷத்துக்குள்ளேயே அது சகுன சாக்காரமா மாறி போச்சு. கிறிஸ்டியானிட்டியில சிலுவைய சர்ச்சில் வைக்க ஆரம்பிச்சான். சிலுவை எப்படி நிர்விகாரம் ஆகும்? சிலுவைன்ன உடனே இயேசு ஞாபகம் வருது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வருது, அதை வைக்க ஆரம்பிச்சான். அப்புறம் இயேசுல பிளவுபட்டு நம்ம கோவிலை பத்தி அவன் நினைச்சது இதெல்லாம் சண்டை வருது, என்னோடது பெருசா உன்னோடது பெருசா, பிரிவினை, புது மதத்தை ஆரம்பிக்கிறான் அப்படிலாம் வருதுன்னு சொன்னான். அங்கேயும் புது மதங்கள் வர ஆரம்பிச்சது. மேரிய வழிபட்டா, மேரி வச்சா அது ஒரு புது மதமாச்சு, மேரிய குழந்தையோட வச்சுக்கிட்டா அது ஒரு புது மதமாச்சு அப்படின்னு 50-60 மதங்கள் வந்துடுது. போப் சொன்னதை கேட்க மாட்டோம்னு சொன்னது ப்ரொட்டஸ்ட் பண்ணி ப்ரொட்டஸ்டன்ட்னு ஒரு புது மதமாயிடுது. அந்த மாதிரி இப்படி பிளவு அதே போலதான் அல்லாலையும் வந்தது. அந்த கல்லை வச்சுட்டான். கல் புனிதமா நினைச்சு அது மேல திரையெல்லாம் போட்டு அந்த கல்லுக்கு அடித்தளத்துல இருக்கிற கோவிலுக்கு வெறும் ராஜா வம்சம் மட்டும்தான் உள்ள போக முடியும், மற்ற யாரும் போக முடியாதுன்னு சொல்லி அதுக்கு சடங்குகளை வச்சு 7 தடவை அதை பிரதட்சணமா வரணும். அங்கே ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுத்து அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹன்னு குடிக்கணும். மக்கால இதெல்லாம் இருக்கு அவங்களுடைய தீர்த்த யாத்திரையில அப்படின்னு எல்லாமே உருவத்தை மையமா வச்சு வந்துடுது. கௌதம் புத்தர்ல அப்படி அந்த விஹாரம் கட்டுவான், சும்மா சூன்யமா இருக்கும், அதை சுத்தி உட்காந்துப்பாங்க எல்லோரும். அப்புறம் போர் அடிச்சுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கௌதம் புத்தருடைய சிலையை வைக்க ஆரம்பிச்சான், கேண்டில் வைக்க ஆரம்பிச்சான். இப்போ நான் ஸ்ரீலங்கா போகும்போது மகாவிஷ்ணு, சிவன், லக்ஷ்மி எல்லாம் உள்ள இருக்கு. ஏகாதசி பிரதோஷத்தை கொண்டாடுறாங்க சிவ புத்த விஹாரத்துல. 2000-3000 பேர், எல்லாம் சிங்களர்கள். அந்த மாதிரி வந்தது. அதனால நிராகார நிர்விகாரம் ரொம்ப கஷ்டமானது மனுஷனுக்கு. மனுஷனுக்கு ஈஸி விக்கிரக ரூபம், குணங்களோடு கூடிய தெய்வத்தை வழிபடுவார். நீ கருணை உள்ளவன்,
நீ வந்து ரட்சணம் செய்பவன், நீ வந்து அப்படின்னு எல்லாம் மதுர பாஷினி, ரொம்ப இனிமையா பேசுபவன் அப்படின்னு நம்ம அவனுக்கு சஹஸ்ரநாமங்கள்லாம் சொல்லி அவனுடைய வழிபாடு தான் நமக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் எதிர்காலத்தில். சரி, நீங்க சொல்லுங்க ஏதாவது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இது, இந்த டிஸ்கஷன். நமஸ்காரம் ஐயா. ஸ்ரீராம். சொல்லுங்க. இல்ல இதுல அந்த பக்தி லட்சணத்துக்கு ஒரு இது இதுல வந்து ஒரு ஃபேக்டர் இங்க நித்திய யுக்தான்னு போட்டிருக்கு இல்லையா? யுக்தா அது ஒரு கான்ஸ்டன்ட் இதுல இருக்கிறது. அதுக்கு பெரியவா தெய்வத்தின் குரல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். அவர் வந்து சிவானந்த லகரியில ஆச்சாரியார் 5 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அவருடைய அந்த பாட்டுல, சிவானந்த லகரி பாட்டுல. ஒன்று வந்து இது உங்களுக்கு எனக்கு தெரியாதது, பட் அந்த பாட்டு அந்த இதுபடி அழிஞ்சில்னு ஒரு மரம் இருக்கும். அழிஞ்சில் மரம். அழிஞ்சில் மரத்துல அந்த காய் வந்து முதிர்ந்து கீழே விழுந்ததுனாக்க அது வெடிச்சு அதுல இருக்கிற விதை வந்து ஏதோ ஒரு விதத்துல அதோட இந்த ட்ரங்க் இருக்கு பாருங்க, அந்த ட்ரங்க்ல போய் ஒட்டிக்குமா. ஒரு ஐ மீன் லுக்கிங் வெரி இது, பட் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் நடந்துட்டு இருக்கு. அது அங்கோளம்னு சொல்றார். அது என்னன்னு தெரியல, அழிஞ்சல் தான் சொல்றார் தமிழ்ல. அப்புறம் ரெண்டாவது வந்து எப்படி ஒரு இந்த ஊசி இருக்கு பாருங்க, ஊசி வந்து ஊசியும் காந்தமும் எப்படி ஒண்ணு அட்ராக்ட் பண்றது, அண்ட் ஊசி கெட்ஸ் காந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த போல பகவானும் பக்தனும் ஒண்ணு சேம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பகவானோட ஆஸ்பெக்ட்ஸ் பக்தனுக்கு வரும் over a period of time by the constant remembrance and the worship and all that மாதிரி the ஊசி and magnetic magnet, அது ஒரு ரெண்டாவது. அப்புறம் ஒரு பதிவிரதை and her husband, how she always thinks of her husband, அந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் மெடிடேஷன் ஆன் த லார்ட் இருக்கணும் அப்படின்னு அது மூணாவது எக்ஸாம்பிள் ஆகும். நாலாவது எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்ன சொல்றது, கொடிய இந்த கிரீப்பர்ஸ் இருக்கு பாருங்க, கிரீப்பர்ஸ் கொடி, ஒரு தழும்புன்னு சொல்லுவாங்க, கொழும்பு ஜாஸ்மின், இந்த ஒரு குச்சி நட்டுட்டு அதுல சுத்திண்டே போகும் இல்ல, கிரீப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இப்ப பால்ல போறது, அந்த மாதிரி. அது எப்படி ஹவு டிபெண்டன்ட் தே ஆர் ஆன் த அதர், அந்த மாதிரி ஒரு பக்தனோட பக்திக்கு இதெல்லாம் லட்சணமா சொல்ற இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் திருஷ்டாந்தமா. நாலாவது கடைசி அஞ்சாவது தான் ஒண்ணு பெஸ்ட். அது என்னன்னாக்க எப்படி ஒரு நதியும் சமுத்திரத்தை நோக்கி போறது, நதியிலிருந்தே வந்த நீராவியாய் மேல போய் மலையில உண்டானாலும் வந்தாலும் அது பரண்டு 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 சமுத்திரத்தை நோக்கியே போறது. அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரத்தை சேரத்துக்கு கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே கூட அந்த உப்பு ஜலம் நதி நீருக்கு கூட வந்துடுறது. அதையும் அந்த மாதிரி பகவானோட குணங்கள் அவரே முன்ன வந்து ஆட்கொண்டு அந்த குணத்தை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த 5 பக்தியோட லட்சணமா சொல்லியிருக்காருன்னு சொன்னார். ஐ ஜஸ்ட் தாட் இது ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருந்தது. ஏன்னா இது அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த எல்லாத்துலயுமே ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பக்தி இஸ் இந்த இப்ப சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த நிராகாரங்கிற போது தானே பிரம்மம். as you are rightly saying, அதுல ஒன்றும் நமக்கு அந்த நிராகாரமா அது உருவப்படுத்தாம அதை அன்பு செலுத்துறதுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு. So very quickly we get to, easier is to have some form before us, keep it outside of us, அந்த மாதிரி பண்றது. பட் இவர் ஆச்சாரியார் சொல்ற இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள்
இதேதான் வந்து சிவோ பூத்வா சிவம் எஜே, சிவனை பூஜித்தவன் சிவனாகிறான் சிவனாகிறான். அப்படிங்கிற அந்த வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே. வந்து அந்த குணங்களை ஏற்றவன் தான் வைஷ்ணவன், விஷ்ணு பக்தன் அப்படின்னு குஜராத்தியில ஒரு பாட்டு இருக்கு. யாருக்கு கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை அப்படின்லாம் அந்த பாட்டு வரும் குஜராத்தி பாட்டு. நான் சொல்ல வந்தது மற்ற எல்லா மதங்களும் அப்படி. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்து தர்மம் நாம என்ன பண்றோம், கோவிலுக்கு போறோம், ஐயப்பன் அப்படி குத்திட்டு உட்காந்துருக்காரு, அவர் மேல மணிகண்டன் அந்த இது இருக்கு, அவர் கருப்பு உடை போட்டு அவர் மேல அலங்காரம் எல்லாம் இருக்கு, நகையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி உருவத்துக்கு தான் போறோம், பஜனை பண்றோம், விரதம் இருக்கோம், எல்லாம் பண்றோம். அங்கே போனா நம்ம பர்மனெண்டா அவரை பார்த்துன்னு உட்காந்துக்க முடியாது. அரை நிமிஷம் கூட இல்லை, நகர நகர ஜெருகண்டி ஜெருகண்டின்னு அனுப்புவோம். அப்போ அந்த அரை நிமிஷத்துல நம்ம இங்க வந்திருக்கிற கோடி பேர் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க போய் பார்த்துட்டு கண்ணை மூடிடுறோம். ஸோ பரம தத்துவம் வந்து சாக்கார உபாசனை இருந்தாலும் செய்யறோம். ஆனா அங்கிருந்து நிராகாரத்துக்கு போகிற ஒரு முயற்சி தான் நம்முடைய வழிபாடு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம இதுல. நம்ம வந்து ஒண்ணுல பிடிவாதமா நிக்கல, இதுதான் கரெக்டுன்னு. ஆனா இது சத்தியம், இது வேணும் எனக்கு. கண்ணு காது நாக்கு மூக்கு வழியாதான் நம்ம இது பண்றோம். என்ன பண்றோம் பாருங்களேன், கோவில்லையே பிரசாதம் நாக்குக்கு. நமக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கும்னா அவருக்கு சக்கரை பொங்கல் கொடுக்குறேன்னு நம்ம தான் சாப்பிட்றோம். நமக்கு வாசனைகள் பிடிக்கும், அவருக்கு வாசனை ஜவ்வாது பூ எல்லாத்தையும் நம்ம இது பிடிக்கணும். நமக்கு நல்ல லேசான மணி ஓசை வேணும், நல்ல சங்கீதம் வேணும், ஸ்வரம் வேணும், மந்திரம் வேணும்னா அதைத்தான் அங்கே வைக்கிறோம். அருமையாக வாசிக்கிற நாதஸ்வரம். நமக்கு வந்து பார்வைக்கு காட்சிக்கு நல்ல வேணும்னா அதுக்கு புஷ்பாலங்காரம், நகை அலங்காரம், பளபளப்பு, பின்னால ஜக ஜக ஜகன்னு கண்ணாடி எல்லாம் போட்டு நிறைய ஒரு விளக்கு நிறைய விளக்கா தெரியுற மாதிரி. ஆக்சுவலா இது வந்து நம்ம கண்ணுக்கு தீனி தான் எல்லாம். ஆனா அதை நம்ம அவர் மேல டிரான்ஸ்போஸ் பண்ணி அவரை நினைக்கிற ஒரு முயற்சி பண்றோம் பரமாத்மா. ஸோ இந்த சாக்காரத்துல கூட நமக்குள்ளதான், அது நம்முடைய இந்திரியங்களுக்கு தான். நிராகாரத்திலையும் நம்ம நமக்குள்ள இருக்கிற பரமனை பார்க்க முயற்சி. ஸோ இந்த பேலன்ஸ் தான் இந்து தர்மத்தை அழிக்காம அழியாம காப்பாற்று. ரெண்டு இந்த மற்ற எல்லா மதங்களும் அழிஞ்சு போயிடும், நிச்சயம் அழிஞ்சு போயிடும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது, அவருடைய தன்மை நமக்கு வருங்கிறதுனா அதெல்லாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஸ்ரத்தையா, நிராகார உபாசனைன்னு சரி, சாக்கார உபாசனையும் சரி, ஸ்ரத்தையா பிரயோகேதா. ஸ்ரத்தை அப்படிங்கிறது காமன், ரெண்டுலையுமே இருக்கணும். அந்த ஸ்ரத்தை தான் அந்த உபாசனைக்கு அடிப்படை, ஃபண்டமெண்டல் அப்படின்னு. இந்த 2-3 ஸ்லோகத்துல ஸ்ரத்தா ரெண்டுலயும் வரும், அதுலயும் வரும், இதுலயும் வரும். சரிவா. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वंदे जगद्गुरुं, कृष्णं वंदे जगद्गुरुं, श्री कृष्णं वंदे जगद्गुरुं. ओम जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. नमस्कार. नमस्कार.